ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேயே வரக்கூடிய VLSI டிசைன், இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து புதுசாக இருக்குது சார். இதிலெல்லாம் படித்தா வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பற்றி சொல்லியிருக்கோம், சரியா? நாஸ்காம் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் படித்து முடிச்சுட்டு வர்றவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7.5 லட்சம் பேர் வெளியே வர்றாங்க. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது, சரியா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் தவிர மற்ற கோர்சஸில் வந்து மாணவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதையும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வந்து ஒப்பீனியன், அதாவது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன், சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி பார்க்கும்போது இந்த 3 கோர்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ஸ்கோப்பில் ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு சம்மந்தப்பட்ட கோர்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த கோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் இந்த கோர்சஸில் என்ன பேசிக்ஸை நம்ம பார்க்கணும், அதே மாதிரி என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் வேலை கிடைக்கும், ஃப்ரெஷர்ஸாக வரும்போது சேலரிஸ் வந்து எப்படி இருக்கும் இந்தியாவில், ஃப்யூச்சரில் ஸ்கோப் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த படிப்பில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம், சரியா? ஃபஸ்ட்டு நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய இப்போ சோர்சஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ், ஃபோரம்ஸ், அதுக்கப்புறம் டீட்டெயில்டு அனலைஸ்ட் ரிப்போர்ட்ஸ், இதை அடிப்படையாக வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீங்கள் போய் ரீட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு கொடுத்துறேன், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓவர்வியூ பார்த்துலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மெக்கானிக்கல் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸை பற்றி இருக்கும், சரிங்களா? அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளில் இவங்களுடைய தேவை வந்து இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மெஷர்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை மிக தெளிவாக படிப்பாங்க, சரிங்களா? இவங்களுடைய அப்ளிகேஷன், இவங்களுடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், பவர் பிளான்ட்ஸ், ஃபார்மா, பயோமெடிக்கல், ஆட்டோமேஷன், சரிங்களா? நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய துறைகள்ன்றது அதிகமாக தேவைப்படக்கூடியது தான். இதை தாண்டி இன்னும் பல துறைகளில் இவங்களோட தேவை இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தப்புறம் VLSI டிசைன் இருக்கு இல்லையா, இதில் இவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா VLSI அப்படின்றது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன், சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கம்ப்யூட்டரோட ஸ்பீடு வந்து கூடிகிட்டே போகுது, ரைட்டா? உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன, நான் ஃபஸ்ட்டு 2000 கம்ப்யூட்டர் வாங்கும்போது என்னுடைய ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா 2 GB தான். ரேமோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 16 MB தான், சரிங்களா? இன்றைக்கி ஒரு மொபைலில் ரேமே வந்து பார்த்திங்கன்னா 8 GB 12 GB ரேம்லாம் இருக்குது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வேகமும் அதிகரிச்சிருச்சு, நமக்கு தேவையும் அதிகரிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஐசிஸ் அண்ட் சிப்ஸை பற்றி படிக்கிறது தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ், ப்ராசஸர்ஸ், AI டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சிப்ஸ், ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளில் இவங்களுடைய வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், சரியா? அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து இவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்கன்றதை பார்த்தலாம். போஸ்க், அதாவது ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜியை பற்றி படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். போஸ்க் வந்து லீடிங் கம்பெனி இந்த வேர்ல்டுன்னே சொல்லலாம். இவங்க ஆட்டோமேஷன் சிஸ்டம், எம்பெடட் அண்ட் ரோபோட்டிக் ரோல்ஸ், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்க எடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சீமென்ஸ், இவங்களும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பண்ணுறாங்க. ஸோ சீமென்ஸை பற்றி நம்ம தெரியும், சோனி அண்டு சீமன், அந்த எரிக்சன், அந்த ஃபோன்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த கம்பெனி தான். பட் அவங்களுடைய மிகப்பெரிய தொழில் அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் ABB, இவங்களும் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷனில் ஒரு ஜெயண்ட் கம்பெனி. ஸோ இவங்க நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் வந்து இதுலேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்லா, சரிங்களா? இவங்க ஆட்டோமேட்டிவ் ரோபோட்டிக்ஸ்லையும் EV மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன்லேயும் இந்த மாதிரியான படிப்பு படித்தவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அது மாதிரி ஃபனுக், இவங்க வந்து CNC ஆப்ரேஷன்ஸ்லையும் ரோபோட்டிக்ஸ்லையும் எடுக்கிறாங்க. அதேமாதிரி கோர் மெக்கட்ரானிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இவங்க வந்து ஏவியேஷன், ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட், இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான துறைகளை வேலைக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் L&T, லார்சன் டாப்ரோவில் இவங்க வந்து கோர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஜாபான பவர், டிஃபென்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி யோகோகோவா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா
ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் நிறைய வேலைக்கு எடுக்கிறாங்க. எமர்ஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், கண்ட்ரோல் வால்வ்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான துறைகள் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஹனிவெல், இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன் டெக்னாலஜியில் லீடிங் கம்பெனி. ஸோ இவங்க அதை தான் பண்ணுறாங்க. ஓஎன்ஜிசி, ஆயில் அண்டு கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபர்ம்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் அண்ட் மானிட்டரிங்க்கு, அதாவது அந்த ஆயில் கேஸ்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸை வந்து அளக்கிறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் இவங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பெல்லுன்றது உங்களுக்கு தெரியும், பப்ளிக் செக்டர். இவங்களும் பவர் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நிறைய பேரை ஆளுக்கு எடுக்கிறாங்க. சரியா? VLSI பொறுத்த வரைக்கும் இன்டெல் குளோபல் லெவலில் நம்பர் 1 சிப் மேக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்டெல் தான். இவங்க வந்து இந்த லாஜிக் டிசைன், வெரிஃபிகேஷன், லே அவுட் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி குவால்காம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலோடைய சிப்செட்டில் வந்து லீடராக இருக்காங்க. இவங்க வந்து SOC டிசைன், எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. அதேமாதிரி AMD, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் அண்ட் CPU டிசைன், நிறைய ஸ்ட்ராங்கான R&D ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. NVDA, இது வந்து AI, நம்ம ChatGPTலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் NVDA. இவங்க வந்து GPU, AI சிப் டிசைன், இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து ஹை பேயிங் VLSI ரோல்ஸ் எடுத்துக்கிறாங்க. டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது ஒரு அமெரிக்கன் பெஸ்ட் கம்பெனி தான். இவங்க அனலாக் மற்றும் டிஜிட்டல் IC, சரிங்களா, இன்டெகிரேட்டட் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிசைன்லையும் அதே மாதிரி VLSI ட்ரைனிங் கொடுத்தே இவங்க வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி TCS விப்ரோவும் பார்த்தீங்கன்னா VLSI டிசைன் சர்வீஸை குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி இந்த 3 கோர்சஸ் படித்தவங்களுக்கும் பல்வேறு துறைகளை நான் இதில் காமிச்சிருக்கிறது வந்து மேஜர் பவர் பிளேஸ் தான். சரிங்களா? பட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சேலரி வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத கொடுக்குறேன். நான் இந்தியன் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் 2024 அடிப்படையில் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ். இது நீங்கள் படித்து வரும்போது 2030 பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெக்காட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு 3.5 6 lakh per annum, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்களுக்கு 3 to 5.5 lakh per annum. இதே VLSI முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 5 to 10 lakh per annum. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் செட் அதிகமாக தேவைப்படுறதுனால தான் அந்த கம்பெனியோட சேலரியும் வந்து கூட இருக்குது. சரிங்களா? ஃபியூச்சர் ஸ்கோப் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி 4.0 பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேஷன் அண்ட் ராபோட்டிக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து மேண்டேட்ரி ஆயிரும். அப்போ மெக்காட்ரானிக்ஸுடைய தேவையும் அதிகரிக்கும். சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் ஹெல்த் கேர் டெக்னாலஜியில் நிறைய கிரிட்டிக்கலான ஸ்மார்ட்டான வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ அதை டிசைன் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கிறவங்க. அதே மாதிரி AI டெக்னாலஜியோடைய வளர்ச்சி, செமிகண்டக்டருடைய டிமாண்ட், 5G அடுத்து வரக்கூடிய 5G டெக்னாலஜியோட டிமாண்ட், இதெல்லாம் இருக்கிறனால VLSI டிசைன் முடிச்சவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். சரிங்களா? ஸோ 3 கோர்ஸஸுமே நல்ல ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் கோர்ஸஸ் தான். ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துக்கலாம். மெக்காட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெர்சடைலான ஒரு கோர்ஸ், க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, எக்ஸைட்டிங் ஃபீல்ட், ரைட்டா? ஏன்னா புதுசாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வெறும் மெக்கானிக்கல் நாலேஜ் மட்டும் பார்த்தாது, வெறும் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் பற்றி வருது, அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். அதே மாதிரி கோர் ஜாப்ஸ், மெக்காட்ரானிக்ஸோடைய கோர் ஜாப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட். சரிங்களா? இது வந்து இதோடைய நெகட்டிவ் பாயிண்ட், ரைட்டா? அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோர் இன்ஜினியரிங்கில் நல்ல ஒரு க்ரூசியல் இண்டஸ்ட்ரி செக்டரில் வேலை கிடைக்கும். ஆனால் சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லோவான க்ரோத்தாக இருக்கும். நிறைய நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி VLSI டிசைனை பொறுத்த வரைக்கும் ஹை சேலரி இருக்குது. அதேமாதிரி குளோபல் டிமாண்ட் வந்து எப்போதுமே இருக்கும். சரிங்களா? இனிமேல் கண்டிப்பாக இருக்கும். R&D ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் ஹை காம்படிஷன் இருக்கும். ஏன்னா மற்ற கோர்ஸ் முடித்தவங்களும் VLSI டிசைன் படிச்சுட்டு உள்ளே வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீப் லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அடிக்கடி ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜின்றது ஒரு 3 months கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுது. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் உங்களால் சஸ்டைன் பண்ண முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓரளவுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த 3 கோர்ஸை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் நான் உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். 3மே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கில் பேஸ்டாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் கிடைக்கும். அதே மாதிரி லேர்னிங் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜியை படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப் இந்த இதை படிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன துறைகளில் ஏதாவது ஒரு துறையை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேரியர் வந்து நல்ல பூஸ்ட் ஆகும். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு கோர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வில்லேஜுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.